அன்பர்களே, கேரள நர்ஸ் நிமிஷப்பிரியா கொலை வழக்கில் நாம் தொடர்ந்து 3வது பகுதிக்கு வந்திருக்கின்றோம். மிக முக்கியமான விடயமாக இது பார்க்கப்படுகின்றது. நிமிஷப்பிரியாவை மீட்பதற்காக மத்திய அரசில் விசேட பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டும் செயல்பட்டார்கள். அதே நேரம் வெளியில் இருந்து 2 சட்டத்தரணிகளும் ஒரு கேரளா எம்எல்ஏ உட்பட இன்னும் ஒருவர் திறக்கின்றோம். அப்படியாக ஒரு 7 பேர் செயலில் ஈடுபட்டார்கள். அவங்க எல்லாம் நல்ல பண வசூல்ல இறங்கியிருப்பாங்க. நாங்க சொல்லியிருக்கோம் இல்ல, கேரள மக்கள் விடயத்தில் அமௌண்ட் பார்க்காம என்னது கண்மண் தெரியாம பணம் சேர்ப்பாங்க. நம்மட ராஸ்கள் தான் பிச்சை பரதேசிகள். பார்த்து 2 ரூபாய் கிள்ளி போடுவாங்க. பிச்சைக்காரங்க வந்தாலும் 2 ரூபாய் கிள்ளி போடுவாங்க. இது நம்ம சமூகத்துல உள்ள ஒரு பிரச்சனை. 2 சமூகத்திலும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான். தான தர்மம் கிள்ளியாவது கொடுக்குறாங்கல்ல. இப்ப அது இப்ப உள்ள வாழ்க்கை நெறிமுறையும் அப்படி இருந்தாலும் ஓரளவு சரி கொடுக்க பார்க்க மாட்டான். இப்ப உள்ள வாழ்க்கை நெறிமுறை மிகப்பெரிய பஞ்சத்தை ஒவ்வொருத்தனும் பார்க்கின்றான். நம்மட பார்வையிலான எப்படி ஒவ்வொரும் பெரிய ஒரு பணம் படைத்தன மாதிரி இருக்கும். அவனுக்குள்ள 1000 பஞ்ச பீத்தல் இருக்கும். சரிங்களா? அதையெல்லாம் நாம கண்டுகொள்ள போகணும். ஆனா அப்படியே இல்ல. கேரளா மக்கள் மிகப்பெரிய 8 கோடியில கிட்டத்தட்ட நாம் ஏற்று சொன்னது போன்றும் 20 கோடிக்கு மேல் பணம் சேர்த்து விட்டது. கிட்டத்தட்ட அங்கிருந்து கேரளா தகவலின் அடிப்படையில சொல்லப்படுகிறது. அதை ஒரு பண வேட்டையோடு அடிச்சுட்டாங்க. அது சம்பந்தமாக 7 பேர் களத்தில் இருக்கின்றார்கள். நாம் அந்த செய்திக்குள்ள போவோமா? கேரள நர்ஸ் நிமிஷப்பிரியா வழக்கில் சட்ட உதவிகள் நட்பு நாடுகளுடன் தொடர்பு இருக்கின்றோம் என்று மத்திய அரசு தெரிவித்து விட்டது உச்ச நீதிமன்றத்தில். கேரள நர்ஸ் தாதி நிமிஷப்பிரியா வழக்கில் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறது. நாங்கள் சட்ட உதவிகளை வழங்கி உள்ளோம் என மத்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. யெமெனில் கேரள நர்ஸ்க்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்பால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். கேரள நர்ஸ் நிமிஷப்பிரியா வழக்கில் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறது. நாங்கள் சட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்றோம் என்று பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றது. இதே நேரம் உச்ச நீதிமன்றத்தின் அறிக்கையாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்கள். நிமிஷப்பிரியா குடும்பத்திற்கு உதவ ஒரு வழக்கறிஞரை அரசாங்கம் நியமித்திருக்கின்றது மத்திய அரசின் மூலமாக. மேலும் பிரச்சனையை தீர்க்க உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பில் இருக்கின்றோம். நாங்கள் இந்த விடயத்தை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் என்றும் இந்திய மத்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. அனைத்து உதவிகளையும் வழங்குகிறோம். சில நட்பு அரசாங்கங்களுடனும் நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருடன் பேசி ஒரு தீர்வை எட்டுவதற்கு பிரியாவின் குடும்பத்தினருக்கு அதிக நேரம் எடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு விடயத்தை சொல்லுவோம். நீங்க எங்க நட்பு நாடா இருக்கிறீங்க? அதாவது யெமன் நாட்டுக்கு ஈரான் ஆர்டர் போட்டாலே உடனே நடக்கக்கூடியது. நீங்க 2 நாட்டையும் கணக்கெடுக்காம 2 நாட்டுக்கும் எதிராக இன்னும் இஸ்ரேல் என்ற கொடிய மிருகம் கூட நீங்க கூட்டு சேர்ந்தா எப்படி உங்களுக்கு உதவி செய்ய போறானுங்க? மனிதாபிமானமற்ற இதயம் இல்லாத ஒரு கொலகார கும்பலுடன் நீங்க உறவா இருக்கிறீங்க மத்திய அரசு. அப்ப நீங்களும் அது போன்றவர்கள் நிலத்தி நீங்க அப்படித்தானே கொண்டு குமிச்சீங்க. எனவே நீங்களும் அவனும் ஒன்று. அதனால் நீங்க அந்த நேச நாடுகள் என்று சொல்லிக்கிட்டு வராங்க. இந்திய அரசியல் இந்த மாதிரி கேவலங்கட்ட அரசியல்வாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் வன்மையாக இந்த இடத்தில் தண்டிக்க வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே ஒன்றிய அரசு கைவிட்டு விட்டது இந்த விடயத்தை. இதுதான் உண்மை. அதற்கு பிறகுதான் கேரளாவில் உள்ள மார்க்க அறிஞர் அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு தெரிவித்து இந்த முயற்சியில் இறங்கினார். அப்ப இவங்களை திட்டமிட்டு களமிறக்கிறது இந்த டீம். அதாவது யாரு? நிமிஷப்பிரியா சேஃப் இன்டர்நேஷனல் அமைப்பு தான் அபுபக்கர் ஆஜியார களமிறக்கிச்சு. அப்ப இதுக்குள்ள மோடி மஸ்தான் கும்பல் வந்தான் பாவி எங்கேயுமே வரல. இந்த முயற்சியில் இறங்கினர். கடிதம் மூலம் தகவல் ஆரம்பத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட தண்டனை இப்போது ரத்து செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. புகழெல்லாம் உண்மையிலேயே இந்த புகழெல்லாம் இறைவன் என்று அபுபக்கர் ராஜா தான் சாரும். அப்ப இந்த புகழை தட்டி பறிக்க பார்க்குது இந்த மோடி மஸ்தான் கும்பல். எந்த கும்பல்? சும்மா கும்பல் இல்ல, சங்கி மங்கி கும்பல். இந்த மூத்திர சங்கி கம்பி இந்த சங்கி மங்கி கும்பல் தான் இந்த புகழை பெறுறதுக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய உச்சகட்டமா போராடுறாங்க. அது மக்களுக்கு தெரியணும். எந்த ஊடகமும் சொல்ல மாட்டானுங்கள்.
அதைத்தான் நாம காவி வந்திருக்கிறோம். மரண தண்டனை ரத்து சம்பவம் 2017 நடந்தது. அதாவது இந்த மரண தண்டனை இந்த சம்பவம் எல்லாம் 2017 நடந்தது. நாட்டில் அப்போது யெமனிலிருந்து தப்ப முயன்ற போது, யெமனிலிருந்து இந்த கொலைகார நிமிஷப்பிரியா தப்ப முயன்ற போது கைது செய்யப்பட்டார். 2020 ஆண்டில் யெமன் உள்ளூர் நீதிமன்றம் பிரியாவுக்கு மரண தண்டனை உறுதி செய்து கொடுத்திருந்தது. மேன்முறையில் தொடங்கி எல்லா சட்ட வாய்ப்புகளையும் அவர் பயன்படுத்தி விட்டார். எல்லாம் இல்லை, மனித உரிமையில மோதியாச்சு, உச்ச நீதிமன்றத்தில் மோதியாச்சு, அவன குடும்பத்துல கேட்டாச்சு, எல்லாரும் இவட கழுத்தை வெட்டணும் தான் குறியா நிற்கிறார்கள். அங்கு நிமிஷப்பிரியாவுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. இம்மாத தொடக்கத்தில் நிமிஷப்பிரியாவுக்கு ஜூலை 16 மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் இதற்கிடையில் கேரள செபிலிக்கு நிமிஷப்பிரியா தூக்கு தண்டனையை நிறுத்த கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. எங்க? டெல்லியில சொல்றாங்க. இதற்கிடையே கேரள செபிலிய நிமிஷப்பிரியா தூக்கு தண்டனை நிறுத்த கோரி டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. மத்திய அரசு தலையிட்டு நிமிஷப்பிரியாவை மரண தண்டனையை நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரி நிமிஷப்பிரியா சார்பான தரப்பினர் தான் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்த வழக்கு விசாரணையின் போது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான தரப்பு தான் இப்படி கூறியிருந்தார்கள். சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு எந்த எல்லை வரை சென்று மரண தண்டனையை நிறுத்த கோரி முயன்றதோ அத்தனை முயற்சிகளையும் செய்திருக்கின்றோம், எங்களால் அவ்வளவுதான் முடியும் என்று மத்திய அரசு கைவிரித்து விட்டது. தண்டனையை நிறுத்தி வைக்க முடியுமா என்று அங்குள்ள வழக்கறிஞரிடம் கேட்டோம். யெமன் அரசுக்கு எதுவும் சொல்ல தெரியவில்லை என்றும், ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்றும் அவங்க சொல்றாங்க. செல்வாக்கு மிக்க சேக்குகள் மூலமாக முயன்றோம், முடியவில்லை. ஆனால் ஒருவரை வைத்து கூட முயற்சி செய்த முடியவில்லை, அதுவும் நடக்கவில்லை. மரண தண்டனை தள்ளி வைக்கப்படும் என்று இடையில் ஒரு தகவல் வந்தது. யார் சொல்லாங்க? உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் அங்க கணக்கெடுக்கல. யகுதி கணக்கெடுக்க மாட்டான். ஆனால் நடக்குமா என்று தெரியவில்லை. அதாவது மரண தண்டனை நடக்குமா விடுவாங்கன்னு இவங்களுக்கு தெரியவில்லையா. எல்லைக்கு மீறி அரசு எதுவும் செய்ய முடியாது. அது உண்மைதானே. ஒரு எல்லை வரைத்தான் ஒரு அரசாங்கம் தட்டி பறிச்சு ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டு அவங்களோட சட்டத்தை மீறி சரியா சட்டம், கழுத்து வெட்டுப்பது முஸ்லீம் சரியா சட்டம், அதுதானே பிடிச்சி நிக்காங்க. அவங்க என்னமெல்லாம் பண்ணுவாங்க, வெளியாக்களுக்கு மட்டும் சரியா சட்டம். டேய் என்னடா அவங்களோட சட்டம்? அப்ப இந்திய அரசு ஒரு முடிஞ்ச வரை முயன்று இருக்கின்றது. ஒரு நாட்டின் சரியா சட்டத்துக்குள் இந்திய அரசு, அதுவும் இந்த கொடூர அரசு எல்லாம் மூக்கை நுழைக்க முடியாது. முயன்று பார்த்து போட்டு கைவிட்டுட்டாங்க. அதைத்தான் பகிரங்கமாக உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு. சுப்ரீம் கோர்ட் அப்போது நீதிபதிகள் நஷ்டஈடு விவகாரம் குறித்து கேள்வி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கேள்வி எழுப்பினர். இதை கௌரவ பிரச்சனையாக பார்ப்பதால் பணம் ஏற்க மறுப்பதாக வழக்கறிஞர் தெரிவித்தார். அதாவது இந்த பிளாட் மணின்னு சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் அவங்க வாங்க மஹதி குரூப் தயாரில்ல. அங்கு எதுவும் நடப்பதாக தெரியவில்லை. அப்போது அதாவது அங்க இவங்க எது செஞ்சு, அதாவது இந்திய அரசாங்கம் தலையிட்டதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, தனிநபர்கள் தலையிட்டதெல்லாம் இப்படி அமைதியாக இது ஒரு முடிவு இல்லாம போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்குது. தொடர்ந்து இந்திய அரசு ஈடுபட்டிருக்கனால் 16ஆம் தேதி இந்த நிமிஷ பீரியட கழுத்து ஒட்டப்பட்டிருக்கோம். என்றால் இந்தியா மீது மிக கடுப்பில் இருக்குது யெமன் அரசாங்கம். இவங்க கேட்டு போனா எப்படி இருக்கும்? இப்ப நமக்கு பிடிக்காத எதிரி கொண்டு ஒரு ஆளுக்கு ஆதரவு தேடி வந்தா எனக்கெல்லாம் கடுப்பாகும். அந்த மாதிரி தான் இது. நீங்க வர வேண்டிய ஆட்கள வராம வரக்கூடாத ஆட்கள்கிட்ட வந்திருக்கிறீங்களே, அதாவது இப்படி சொல்லலாம், படிக்க கூடாத படிப்பை படிச்சுக்கிட்டு வரக்கூடாத வந்துகிட்டு செய்யக்கூடாத செஞ்சுக்கிட்டு இது தேவையா நிமிஷ பிரியா? அது இப்படி ஒன்று இருக்கு, நாங்க பின்னுக்கு சொல்லுவோமா? இதை ஒரு கௌரவ பிரச்சனையா பார்ப்பதா பணம் வாங்க மாட்டேங்க இல்லையா? மரண தண்டனையை நிறுத்த மத்திய அரசு சார்பில் செய்தி அனுப்பப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்தது. அதையெல்லாம் கொண்டு வாங்க கணக்கெடுக்கல. யெமன் குடிமகன் தலால் அப்தோ மஹதி கொலை வழக்கில் இந்திய செவிலியர் நிமிஷ பிரியாவுக்கு ஜூலை 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட இருந்த மரண தண்டனை இறுதி நேரத்தில் அபுபக்கர் ராஜியார் மூலம்தான் தடை செய்யப்பட்டுள்ளதாக மிகப்பெரிய அமைப்பு, அதாவது நிமிஷ பிரிவுக்காக போராட ஒரு அமைப்பு உண்டு இல்ல, அதாவது சேஃப் நிமிஷ பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன், அதான் அதாவது இல்லை சேஃப் நிமிஷ பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில், இதைத்தான் பேர் வச்சுக்கிட்டு ஒரு 7 பேர் இயங்குறாங்க. அவங்களோட கல்லிலேங்க நல்ல மழை பெய்யுது.
ஒத்திவைக்க மாட்டது. இந்த இந்த அறிவிப்பு நிமிஷப்பிரியாவை மரணதண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என போராடி வரும் நிமிஷப்பிரியாவின் தாயார் பிரேமா குமாரி சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேர் நிமிஷப்பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் குழுவினுடன் சேர்ந்து அவர் அங்க எம்என் போய் போராடி வருகின்றார். இன்னும் அங்க எம்என் இருக்கிறாங்க. அதே சமயம் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டால் ஒத்தி மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது என்பதால் மஹதி குடும்பத்தின் மன்னிப்பை பெற அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றார்கள். யாரு? இந்த ஆக்ஷன் கவுன்சில் நிமிஷப்பிரியாக பாதுகாக்க அமைக்கப்பட்ட அமைப்பு உண்டு. அது பணத்துக்காக அமைச்சிருக்கார்கள், ஆனாலும் ஒரு ஈடுபாட்டில் இருக்கிறாங்க. இந்த வழக்கில் தொடக்கம் முதல் தற்போது வரை முக்கிய பங்கு வகித்து வரும் நபர்களுடன் நிறைய உள்ளூர் பிரதேசவாசிகளும் பேசியிருக்கிறாங்க. நிமிஷப்பிரியா வழக்கை ஊடக வெளிச்சத்துக்கு முதல் கொண்டு வந்தவர் சாமுவேல் ஜெரோம். தமிழ்நாட்டை சேர்ந்த சாமுவேல் ஜெரோம் பல வருடங்களாக எம்எல்ஏ குடும்பத்துடன் வசித்து வருகிறார். எம்எல்ஏ ஒரு தனியார் நிறுவனத்தில் வானூர்தி ஆலோசகராக இந்த பிளைட்டுக்கான அட்வைசர் இருந்து வருகிறார். அவர் நல்ல மனுஷன் சொல்லப்படுகிறது. ஜெரோம் நிமிஷப்பிரியா வழக்கை ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் என்ற முதல் நபர் அவராகத்தான் பார்க்கிறார். எமனில் நிமிஷாவின் குடும்பத்தின் சார்பாக இந்த வழக்கை கையாளும் அதிகாரம் பெற்றவர் பேரோபேட் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஜெரோமுக்கு தான். அதை நல்லா செய்கிறாராம். சாமுவேல் ஜெரோம் 2017 மஹதி கொல்லப்பட்ட பிறகு நிமிஷாவின் பாஸ்போர்ட் புகைப்படமும் மஹதியின் துண்டாடப்பட்ட உடலின் புகைப்படமும் வாட்ஸ்அப்பில் பரவ தொடங்கியது. எமனில் நிமிஷாவிற்கு உதவியாக சந்தேகத்தின் பேரில் சில இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்தியாக்காரன் ஹெல்ப் பண்ணிக்கிறான் சும்மா இல்ல, அப்ப இந்த உதவி செஞ்சவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் இருந்தேன் சொல்கின்றார் ஜெரோம். எமனில் சனாவிற்கு வந்த பிறகு நிமிஷா குறித்து விசாரிக்க தொடங்கினேன் என்றார். 2017 இந்த வழக்கை நிமிஷப்பிரியா கைது செய்யப்பட்ட போது உள்நாட்டு போர் காரணமாக எமனில் இருந்த இந்திய தூதரகம் செயல்படவில்லை. அவங்க சும்மா கம்மன் இருந்துட்டாங்க. நிமிஷா கைது செய்யப்பட்டவுடன் எமனை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் தான் எனக்கு தொலைபேசியில் அழைத்து கொடுத்தார். இந்த விஷயத்தில் நீங்கள் இந்திய அரசை அணுகவில்லை என்றால் நிமிஷாவுக்கு நியாயமான நீதிமன்ற விசாரணை நடைபெறாது என்றும் அவர் கூறியிருந்தார். இதையடுத்து அப்போதைய இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் BK சிங்கை தொடர்பு கொண்டு உதவி கேட்டேன் என்று சாமுவேல் கூறுகிறார். அதன் பிறகு BK சிங் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் உள்ள இந்திய தூதரக முகாம் மூலமாக ஒரு கடிதத்தை நோட் வெர்பல் எவனுக்கு அனுப்பி வைத்தார். அதை கொண்டு போய் ஹூதிகளின் வெளியுறவு அமைச்சகத்திடம் கொடுத்தோம். அதன் பிறகு நிமிஷா வழக்கில் முறையான நீதி விசாரணை நடைபெற்றது என்கிறார் சாமுவேல். நல்ல ஒரு ஆபரேஷன் அவர் நல்ல ஒரு ஆபரேஷன் மூலமாக தான் இயங்கி நல்ல ஆபரேஷன். யெமனில் ஷரியா சட்டத்தின் மஹதியின் குடும்பத்திடம் மன்னிப்பு பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க நிமிஷாவின் குடும்பத்தினர் சாமுவேலுக்கு அதிகாரம் அளித்துள்ளனர். அவருக்கு தான் எல்லா பவரப்பட்டனையும் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டுக்காரன்ல நல்லா செய்யும், அதை சந்தேகப்பட தேவையில்லை. 2018 தான் நிமிஷாவிடம் முதல் முறையாக பேசினேன். அவரது தரப்பு வாதமும் கேட்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமல்லாது ஒரு இந்தியரின் உயிர் அந்நிய தேசத்தில் போகக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நிமிஷாவிடம் பேசினேன். அவர் என்ன நடந்தது என்பதை 14 பக்க கடிதத்தில் எனக்கு எழுதி கொடுத்தார். அதை அடிப்படையாக கொண்டே ஊடகங்களிடம் பேசினார் சாமுவேல். அப்ப சாமுவேல் நேரடியாக நிமிஷப்பிரியாவை சந்தித்து நீதிமன்றம் அந்த ஜெயிலெல்லாம் சென்று முறையாக ஆவணம் பெற்று முறையான முறையில் அவர் மீடியாக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த சாமுவேல் தான் உலக பரப்பில இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார். நிமிஷாவின் மரண தண்டனை இறுதி நேரத்தில் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மஹதி குடும்பத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதிக அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட சாமுவேல் மஹதியின் குடும்பத்தினர் தரப்பு நியாயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிமிஷா ஒரு குற்றவாளி என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ஷரியா சட்டத்தில் வழி இருப்பதால் மட்டுமே தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். இன்னும் அவர்கள் மன்னிப்பு வழங்க ஆர்வம் காட்டவில்லை. யாரு? பாதிக்கப்பட்ட தரப்பினர். தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறோம் என்கிறார் சாமுவேல். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய அரசின் சிறப்பு அனுமதி பெற்று யெமன் சென்ற நிமிஷாவின் தாயார் பிரேமா குமாரி சாமுவேல் ஜெரோமின் குடும்பத்துடன் யெமனில் தங்கியுள்ளார். நான் சொன்னமில்ல அம்மா தங்கியிருக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து தங்கி சில வேலைகளை அவங்க சில உதவி மூலமா செய்யறாங்க. இங்கிருந்தும் கேரளாவிலிருந்தும் தமிழ்நாடு 2 லாயர்மாரும் போறாங்க, சட்ட தரணிகள். எனவே தொடர்ந்து இது பற்றி கேளுங்கள். நாம் தொடர்ந்து ஏனெனில் ஊசலாடும் உயிர் என்று சொல்லலாம். நிமிஷப்பிரியமாயின் உயிர் இருக்கு இல்லையா, ஊசலான உயிர். ஆனாலும் அவுபக்கர் ராஜியார் மிகப்பெரிய களத்துல நின்று
இன்னும் அவர் போராடி கொண்டிருக்கிறார். அந்த சங்கி மங்கிகள்ல கூத்து இல்லைன்னு சொன்னால் அவர் அதை சாதித்து காட்டுவார். அவருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன என்றால், மஹிந்திர குடும்பம் ரொம்ப கடுப்பிலையும் வெறுப்பிலையும் இருக்கிறான். அதனால கொஞ்சம் நாம பிந்தி செஞ்சால் என்ன என்று யமன் தரப்பால் அபூபக்கர் ராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கான். அதெல்லாம் இழுத்து போறாங்க, டேட்டுக்கு சொல்லல. இது கொஞ்சம் சூடான டைம்ல அவங்க மன்னிப்பும் கொடுக்க பின்வாங்குறாங்க. அதனால அரசாங்கத்தால செய்யக்கூடிய இன்னும் கொஞ்சம் நீடிக்கிறது, புரியுதா? எடுத்தேன் கவுட்டேன் என்று அரசாங்கம் கவுக்கல, பாத்தீங்களா? அந்த எகுதியல் தான் அவனுக்கு அரசாங்கம் அவருக்கு அபூபக்கர் ராஜர் கொடுக்கின்ற மரியாதை எப்படின்னு சொன்னால், அவருக்கு கொஞ்சம் பொறுங்க, இப்ப உள்ள சூழ்நிலை புலையா இருக்குது, அதனால கொஞ்சம் பொறுத்து நாம் இதை கையாளும் சொல்லப்படுறது. ஏனெனில் கடும் வெறுப்பிலையும் கடுப்பிலையும் தான் இவன் மஹிந்திர குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குது. எப்படி நிமிஷாவை கழுத்தை வெட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால கொஞ்சம் பொறுத்து இவர் நாட்டுக்கு பத்திரமாக வருவார் என்பதுதான் செய்தி. கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். நான் 4 சென்று முடிக்கலாம் என்று இருக்கின்றேன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.